அதுக்கப்புறம் வந்து அது வந்து திரவநிலையில மாறி அதுக்கப்புறம் வந்து அது ஆவி ஆயிடுச்சு. வந்து அந்த பவுல்ல வந்து அதை வந்து சூடு பண்ணி கற்பூரம் அந்த திரவல்ல வந்து போட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சூடு பண்ணோம். அதுக்கப்புறம் அது சூடாகி கொஞ்ச நேரத்தில் வந்து அது திரவ பொருள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரவ பொருள் ஆகி அதுக்கப்புறம் வந்து அது ஆவி ஆகி மேலே வந்து அது வந்து ஒயிட் கலர்ல வந்து அது பொம்மை மாதிரி வந்துருச்சு. திரவ பொருள் இருக்கா? நீங்க என்ன சொல்றீங்க? திடப்பொருள் வந்து திரவம் மாறி சொல்றீங்க, அது திரவம் இருக்காது. அப்புறம் திரவ பொருளா இருக்குறீங்க. இது இந்த ரேட்டை கொடுத்துருவாங்க. இதெல்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மணலை மேலே கவுக்கும் போதில் எவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்கு? மருந்தானா இருக்கா? இதுக்குள்ள நம்ம என்ன போட்டோம் அப்படின்னா, இந்த பவுலில் திடப்பொருளான ஒரு கற்பூரத்தை இதில் போட்டோம். சரியா? இதை வச்சு இந்த மணலை அதுக்கு மேலே வச்சு நம்ம இதுக்கு ஒரு டெம்பரேச்சர் கொடுத்தோம். அது ஹீட் கொண்டு கொடுத்தோம். ஹீட் கொடுத்தோன்னே என்னாச்சு அப்படின்னா, அந்த திடப்பொருளான கற்பூரம் திரவமாக மாறாமல் நேரம் என்னாச்சு? வாயுவாக நேரம் என்னவா மாறிடுச்சு? வாயுவாக மாறிடுச்சு. ஸோ இப்படி ஒரு திடப்பொருள் வந்துட்டு திரவமாக மாறாமல் வாயுவாக மாறிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் பதங்கமாதல். அதுக்கு பேர் என்னது? பதங்கமாதல். சரியா? நம்ம இதுக்கு முன்னாடி திடப்பொருள் திரவமாக தான் மாறுன்னு பார்த்தோம்ல. அப்போ திடப்பொருள் திரவமாக மாறிச்சுன்னா அதுக்கு என்ன பேர்? திடப்பொருள் திரவமாக மாறிச்சுன்னா அதுக்கு என்ன பேர்? இப்போ திடப்பொருள் நேராக வாயுவாக மாறிச்சுன்னா அதுக்கு பேர் பதங்கமாதல். சரியா? இப்போ இந்த வாயு வந்துட்டு திரும்ப திடப்பொருளாக மாறிச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேர்?